Hello everyone, welcome to VINI'S hair care. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேர் டானிக். இந்த ஹேர் டானிக் பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா ஹேர் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் வந்து லாங்காகவும் திக்காகவும் வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஹேர் டானிக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டே. என் அண்ணாவோட குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே இன்றைக்கி. ஊருக்கு வந்து போக முடியாததால் என்னால் அவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண முடியல. ஸோ அவனுக்காக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் வந்து நான் டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் அவனுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்களும் பார்த்துட்டு அவனை பிளெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஹேர் டானிக் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் வந்து நிறைய வந்து நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஹேரை திக்காகவும் லாங்காகவும் வளர்கிறதுக்கு, நம்மளோட ஹேரை வந்து ஹெல்த்தியாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு அதிகமாக முருங்கைக்கீரை தேவையில்லை. ஒரு பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை இருந்தால் போதும். ஏன்னா இந்த ஹேர் டானிக்கை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து அதோட பெனிஃபிட் ஃபுல்லாக கிடைக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறப்ப அதோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எப்போ இந்த ஹேர் டானிக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டரோட யூசஸ் வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நம்ம ஸ்கேல்போட pH லெவலை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் வந்து நம்மளோட ஹேரை ரொம்பவே ஸ்மூத்தாக மேனேஜபிளாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஆலிவ் ஆயில் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் ஆயில். சாண்டல்வுட் ஆயில் வந்து நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும், பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃபாஸ்டன் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். கேஸ்டர் ஆயிலில் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சதுக்கப்புறம் நமக்கு வர ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கேற்ற மாதிரி அளவாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு இந்த ஜூஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஜூஸில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சாண்டல்வுட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே 3 ஆயில் தான் நீங்களும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எந்த 3 ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக ஆனால் இதில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கேஸ்டர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆலிவ் ஆயிலுக்கு பதில் நீங்கள் கோகோனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட சாண்டல்வுட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணது ஒரு 40% அளவுக்கு தான் இருக்கும். இது கூட இப்போ நம்ம நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஃபுல்லாகிற அளவுக்கு நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹேர் டானிக் ரெடியாக இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்கேல்பில் முக்கியமாக நம்ம முடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்ப்பை ஒரு 5 minutes மசாஜ் பண்ணிவிட்டு 30 minutesலேருந்து 1 hour வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு பாடியாக இருந்துச்சுன்னா 15 minutes மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் டானிக் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.